सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा त्रिवर्गदात्री सुभगा त्र्यंबका त्रिगुणांबिका त्रिगुणात्मिका ओजोवती द्युतिधरा यज्ञरूपा प्रियव्रता महती दुराराध्या दुरादर्श पाटली कुसुम प्रिया महती मेरुनिलया मंदार कुसुम प्रिया वीराराध्या विराट रूपा विरजा विश्वतोमुखी प्रत्यग्रूपा पराकाश प्राणदा प्राणरूपिणी வாக்தேவிகள் அம்பாளுடைய அனுகிரகத்தினால அம்பாளுடைய நாமாக்களை அவளை இயற்றி அந்த நாமாக்களை அம்பாளுக்கு முன்னாலேயே விசேஷமாக வெளிப்படுத்தினார். அதை கேட்ட அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படிப்பட்டதான ஒரு நாமாக்களை யார் பாராயணம் பண்ணுவாளோ அதனுடைய அர்த்தத்தை யார் அறிவாளோ அவளுக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும்னு ஆசீர்வாதப்பட்டிருந்தான மிக சிறந்ததான ஒரு கிரந்தம். அதுல முக்கியமாக 7 கலைகளாயும் அடுத்ததான கலையில இருந்துட்டு இருக்கும். விஸ்வாகலான்னு பேரு. அதுல 787வது நாம ஓஜோவதி எனக்கூடியதான 767வது நாம ஓஜோவதிங்கிற நாம. அந்த ஓஜோவதின்னு சொன்னா ஓஜஸ்ன்னா சாரமான பதார்த்தங்களுக்கெல்லாம் சாரமானது அப்படின்னு அர்த்தம். உலகத்துல சாதாரணமாக பழம் இருக்க அந்த பழத்தை அப்படியே சாப்பிடுறது அதை சாரா பிழிஞ்சு சாப்பிடுறதா இல்லையா? அப்ப சாதாரணமா இருக்கக்கூடியதான பொருளை விட அதனுடைய சாரமானது உயர்ந்ததாக இருக்கு. அதே விதமாக அந்த சாரத்தையும் சாரமாக பண்ணிட்டே இருந்தேனால் 8வது சாரமான பதார்த்தம் இருக்க பார்த்தா அதுக்கு ஓஜஸ்ன்னு பேர். ஓஜஸ் தேஜஸ்ன்னு 2 பதார்த்தத்தை வச்சுட்டு இருக்கு. தேஜஸ்ன்னா நம்ம சரீரத்துல இருக்கக்கூடியதான காந்தி. இந்த சரீரம் தோலானது அழகா இருக்கணும் என்பதற்காக அதுக்கு எண்ணெய் பூசி மற்ற பதார்த்தங்கள்லாம் பூசி எண்ணெய் தேய்ச்சுண்டு இவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் அது நன்றாக நமக்கு பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஓஜஸ்ன்னு பேர். ஓஜஸ்ங்கிறது சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான புலன்கள் அல்லது மற்ற பதார்த்தங்கள் அவைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும். எந்த சமயத்துல எதை எடுத்தாலும் டக்குன்னு பண்ணக்கூடியதான நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான பதார்த்தம் அதுக்கு ஓஜஸ்ன்னு பேர். இந்த ஓஜஸ்தானது அம்பாளுடைய ஸ்வரூபம். அதான் ஓஜா அஷ்டம தாத்துக்கு வேத பாஷ்யே. ஓஜஸ்ன்னு சொன்னா 8வது தாத்து அப்படின்னு வேத பாஷ்யத்துல சொல்லி இருக்க. இந்திரிய சாமர்த்தியம் இது அந்நே. இன்னும் சில பேர் என்ன சொல்ற, புலன்களுடைய சாமர்த்தியம். கண்ணு காது மூக்கு நாக்க முதல்ல நல்லா தான் இருந்தது. வயசாக என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. கண்ணுக்கு பார்க்கற நிலை கொஞ்சம் குறைஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு கண்ணாடி போட்டுக்கிறோம். காது கேட்க நிலையானது குறைஞ்சதுன்னா அதுக்கும் ஏதோ ஒரு மிஷன் வச்சுட்டு இருக்கோம். இப்படி லோகத்துல வயசாக மனுஷர்களுக்கு புலன்களுடைய சாமர்த்தியமானது குறையுது. அந்த சாமர்த்தியம் குறையறதுனால அவ சிரமப்படுற. அப்படி அந்த சாமர்த்தியம் இருக்க பார்த்தா அதுக்கு ஓஜஸ்ன்னு பேர். இந்திரியகத சாமர்த்தியமே புலன்களுடைய வேலை பண்ணுவதில் ஒரு உயர்ந்ததான ஒரு நிலை, நன்றாக வேலை செய்யக்கூடியதான நிலைக்கு அதுக்கு ஓஜஸ்ன்னு பேர். ஓஜஸ் தேஜசி ஜாதூனாம் அபஸ்தம்ப பிரகாசயோ ஓஜோ பலே தீப்தௌசா இது விஸ்வா. விஸ்வ கோஷத்துல ஓஜஸ்ன்னா பலம் என்றும் பிரகாசம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. தானி அஸ்யாம் சந்தி ஓஜோவதி
இவைகள் எல்லாம் பாடத்துல இருக்குங்கிற அபிப்பிராயத்தினால ஓஜோவதின்னு சொன்னோம். அந்த நாம ஆச்சு. அடுத்தது தியுதி தரா, தரதி திதரா பசாத்தியத், அதை வைத்துக் கொண்டிருக்காள், தரித்துக் கொண்டிருக்காள் அப்படிங்கிற அர்த்தத்துல தரான்னு பேர். யுதேஹே காந்தேஹே தரா. யுதினா காந்தி, சரீரத்தினுடைய ஒரு காந்தி. அந்த காந்திய அம்பாள்கிட்ட இருக்குங்கிறதுக்காகத்தான் யுதி தரா, காந்தே தரா அப்படி. இதே அர்த்தத்துல இன்னொரு நாமா வந்திருக்கு. 465வது நாமா காந்திமதி அப்படி இருக்கு இல்லையா, அதே அர்த்தம் தான் இது. இப்படி 2 நாமாக்களாச்சு, ஓஜோவதி யுதிதரா அப்படிங்கிற 2 நாமாக்களாச்சு. அடுத்தது யஜ்ஞ ரூபா, யஜ்ஞமே உருவமாக உள்ளவள். யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சொல்றது வேதங்கள் எல்லாம். இந்த யஜ்ஞ யாகங்கள் இருக்க, இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு பதார்த்தம். இந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க பழைய நாள்ல சாதாரணமா வந்து இப்பவும் சில இடத்துல நடக்கிறது. விவாகமான பிறகு அவ வசந்தே வசந்தே பிராமணா அப்படின்ட்டு வசந்த ருத்து வரக்கூடியதான பிராமணானவன் ஆதானம் பண்ணணும். ஆதானம் பண்ணினான விவாகம் வரைக்கும் ஒரே அக்னித்தான். அந்த அக்னிய பிரிச்சு ஆகமனியம், காரபத்தியம், தட்சிணாக்னி அப்படியே 3 அக்னியா பிரிச்சு அதுல தினந்தோறும் காலமே சாயங்காலமும் அக்னிஹோத்திர கர்மாக்கள் எல்லாம் பண்ணி விசேஷமான தினங்கள் வரும் பொழுது யாகத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த யாகமானது அம்பாளுடைய ஸ்வரூபமா. இதே வரகாவதாரத்துல சொல்லும் பொழுது யாகமெல்லாம் மகாவிஷ்ணு ஸ்வரூபம்னு சொன்னோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் யஜ்ஞான்னு பேர் இருக்க. அதே போல அம்பாளுக்கும் அதே ஸ்வரூபம். அதான் சொல்றார், யஜ்ஞாஹ ஏவ ரூபம் அஸ்யாஹ யஜ்ஞோ வை விஷ்ணு இது ஸ்ருதேஹ ததபின்னா தேவி யஜ்ஞ ரூபா. யஜ்ஞா ஏவ ரூபம் அஸ்யாஹ, யஜ்ஞங்களே அம்பாளுடைய ஸ்வரூபம். யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணினா லோகத்துல ஜனங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். அதோட இல்ல யார் பண்றாளோ அவ நேரம் சொர்க்க லோகத்துக்கு போறா. மற்ற பாபங்கள் எது இருந்தாலும் சரி, யஜ்ஞமானதுமே என்ன பண்ணிட்டு இருக்கா, சொர்க்க லோகத்துக்கு போற. அங்கே சொர்க்கத்தை அனுபவிச்சு அதற்கு பிறகுதான் மற்ற கர்மாக்களுடைய பலனை அனுபவிக்கிறாங்கிறது சாஸ்திரம். இந்த யஜ்ஞங்கள் அக்னௌ பிராப்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே. அக்னியில நீங்க போட்டதான ஒரு பதார்த்தங்கள், நெய், புரோடாசம், இப்படி பதார்த்தங்கள் இருக்கல்லவா, அத மட்டும் என்ன ஆகுதுன்னு இந்த பூலோகத்துக்கு மேல இருக்கக்கூடியதான ஆகாசத்தையும் தாண்டி அதுக்கு மேல இருக்கக்கூடியதான சில பாகங்களின் பகுதிகளையும் தாண்டி சூரியன் வரைக்கும் போறதாம். அக்னௌ பிராப்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே. ஆதித்யா ஜாயதே விருஷ்டி. சூரியன் இடத்துல இருந்து மழை வருது. நமக்கு விருஷ்டி வந்ததையானால் ஜனங்கள் சௌக்கியமா இருக்க. விருஷ்டேர் அன்னம், மழை வந்ததையானால் பயிர் செலவுகள்லாம் நன்னா வருது, நன்னா முளைக்கிறது. அந்த பயிரெல்லாம் சௌக்கியமா இருந்தா தத பிரஜா, பிறகு ஜனங்கள்லாம் ஆனந்தமா இருக்க. யாரு யாகம் பண்றாளோ அவளுக்கு மட்டும் இல்ல, அவன் வீட்டுல மட்டும் மழை பெய்யுமா, அந்த இடங்கள்லாம் மழை பெய்யும். அங்க இருக்கிறவங்க எல்லோருக்கும் க்ஷேமம் வரும். ஆகையால் தான் ஒரு யாகமோ யஜ்ஞமோ நடத்த அங்கே போறது. நம்மளால முடிஞ்சதான ஒரு சகாயத்தை பண்ணணும் அவளுக்கு. அப்படி அதெல்லாம் என்ன கூப்பிடல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அனாகூதோ அத்வரங்கச்சே, அவளை கூப்பிடாத போனாலும் யஜ்ஞயாகாதிகளுக்கு போகணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த யஜ்ஞஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கலாம். அதான் சொல்ற, ததுப்தம் ஹரிவம்ச பத்மபுராணயோகோ ஈஸ்வரம் பிரக்ரம்ய. ஹரிவம்சம் என்ன, பத்மபுராணம் என்ன, அப்படி ரெண்டும் சேர்ந்து சொல்லு. வேதபாதோ யுபதம்ஷ்டா கிரதுஹஸ்தஹ சிதி முகா அக்னிஜெக்வஹ தர்மரோம பிரம்மசீர்ஷோ மஹாதபாஹ அஹோராத்திர ஈக்ஷணோ திவ்யஹ வேதாந்த ஸ்ருதி பூஷணஹ சுருவத்துண்டஸ்சாத்யநாசஹ சமகோஷஸ்தனோர்மான் தர்ம சத்யமய ஸ்ரீமான் கிரம விக்ரம சத்ரியஹ
प्रायश्चित्तनको धीरः पशुजानुर्महाभुजः औद्गत्रदन्ध्रो होमलिङ्गः फलबीजमौषधिः वायुवन्तरात्मा मन्त्रस्तिक् विकृतः सोमशोणितः वेदस्कन्धो हविस्कन्धः हविगन्धः हव्य कव्य अतिवेगवान् प्राग्वंशकायोद्युतिमान् नाना दीक्षाभिरक्षितः दक्षिणा हृदयो योगी महातन्त्रमयो महान् उपाकर्मा अष्टचिपुकः प्रवर्ग्यावर्तभूषणः नानाच्छन्दो गतिपथः मुख्य उपनिषदासनः छायापत्नी सहायो मे வை மேருசங்கயுவஸ்ருதா அப்படின்னு ஹரிவம்சமும் பத்மபுராணமும் சொல்றது. அது என்ன சொல்றது? அம்பாளுக்கு வேதங்களானது பாதங்கள், யூபஸ்தம்பமானது அந்த அம்பாள்கிட்ட இருக்க காளியாதி தேவதைகள் இருக்கக்கூடியதான தித்திப்பல்லு. அதே போலயே கிரதுக்கள் எல்லாம் அம்பாளுடைய கைகள். சிச்சி சைத்தன்யமானது அம்பாளுடைய முகம். நெருப்பானது அம்பாளுடைய நாக்கு. தர்மமானது அம்பாள் சரீரத்தில் இருக்கக்கூடியதான ரோமங்கள். பிராமணாள்னா அம்பாளுடைய தலஸ்வரூபம். அகோராத்திரமா இருக்கக்கூடியது அம்பாளுடைய பார்வை. அதே போல வேதாந்த ஸ்ருதிகள் அம்பாளுடைய காதலிகள். துருவமானது அம்பாளுடைய துண்டம். ஆச்சம் நெய்யானது பார்த்தா அம்பாளுடைய மூக்கு. சாமகோஷமானதான் அந்த யஜ்ஞ சாலையில் நடக்கக்கூடியதான சப்தங்கள். இப்படி வரிசையா சொல்லி கொண்டு வந்து சாயா நிழலானது அந்த பத்னி ஸ்வரூபம். மலை போல் பெரியவளாக அம்பாள் அந்த அந்த ஸ்வரூபத்துக்கு இருக்கா அப்படின்னு அப்படி யஜ்ஞத்துல நாங்கள் அனுபவிக்க கூடியதான சகல பதார்த்தமும் அம்பாளுக்கு சேர்ந்ததுதான். ஆகையால் யஜ்ஞத்தை நீங்க அனுஷ்டானம் பண்ணினாலோ அல்லது மற்றவர்கள் அனுஷ்டானம் பண்ணும் பொழுது பார்த்தாலோ அதுல பங்கு எடுத்து கொண்டாலோ அம்பாளுக்கு நீங்க சேவை பண்ணினதான ஒரு பலமானது வருது அப்படின்னு ஹரிவம்ச பத்ம புராணங்கள்ல சொன்னதை பார்த்தோம். அதற்கு பிறகு யத்வா இந்திரியத்வாரதங்கிரஹ்யை கந்தாத்யை ஆத்மதேவதாம் ஸ்வபாவேன சமாராத்ய ஞாதுஸ்ஸோயம் மகாமகா இந்திரியத்வார சம்யுக்தை. இது போல நம்மளால பண்ண முடியுமா? ஒரு யாகம்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஆகும், ரொம்ப சிரமம். அதோட மட்டுமல்ல வேதாத்தியனம் பண்ணி அனுஷ்டானத்தோட இருந்து ஆச்சாரத்தோட இருந்து ஒரு நாளும் சந்தியாவந்தனாதிகள்லாம் விடாம விசிஷ்யமான ஆச்சாரியமா இருக்கவாளால் தானே பண்ண முடியும். அது நிறைய பணம் இருக்கு, பணம் கஷ்டப்படுறது. அதெல்லாம் நான் எப்படி வைப்பேன் அப்படின்னு கவலைப்படாதுங்கோ. இந்திரியத்வாரதங்கிரஹ்யை புலன்களை அடைத்து அதை சரி பண்ணி கந்தாத்ம தேவதாம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தேவதையெல்லாம் ஆத்மனே கந்தங்கள் பயாமின்மா அம் ஆகாசாத்மனே புஷ்பங்கள் பயாமின்மா அப்படின்னு இந்த பஞ்ச பூஜையை பண்ணினாலே அம்பாளுக்கு சந்தோஷமா. ஸ்வபாவே நதமாராத்யா ஸ்வபாவமாக அம்பாளை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி இருந்ததுன்னா ஞாதுஸ்ஸோயம் மகாமகா இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் தான் அம்பாளுடைய. அம்பாளுக்கு நீங்க பண்ணக்கூடியதான மகா ஒரு யஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது முக்கிய ஆம்னாய ரகசியோக்த யஜ்ஞாபிர்வா. முக்கியாம்னாயம்னு இருக்கு. இது ஆம்னாயங்கள் பশ্চিமாம்னாயம், தட்சிணாம்னாயம், உத்தராம்னாயம், பூர்வாம்னாயம் இருக்கோ இல்லையா? அந்த நாம்னாயத்துல முக்கியாம்னாயம்னு ஒண்ணு இருக்கு. அதுல ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அங்கே சொல்லக்கூடியதான யஜ்ஞ ஸ்வரூபமாக யஜ்ஞாபின்னா. இது வரைக்கும் என்னாச்சு? ஓஜோவதே தியுதிதரா அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் யஜ்ஞ ரூபான்னு வச்சு, அதுக்கப்புறம் பிரியவிரதா பிரியவிரதம். விரதங்கள் எல்லாம் பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப பிரியமா. இந்த விரதங்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமோ? நம்ம சரீரத்தை வாட்டி கொள்ளக்கூடிய ரூபமா இருக்கு. சாதாரணமாக விரதங்கள் ஏகாதசி விரதம் சொன்னாலே பயமா இருக்கு ரொம்ப பேர். ஏன் சுவாமினர் பட்னியா இருக்கணுமே? இவன் பட்னியா இருக்கிறது வழக்கத்திலேயே இல்ல. காலம் பிறந்து ராத்திரி படுத்துக்கிற பரியந்தம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஏதாவது உள்ள போயிட்டே இருக்கணும். அப்படி வழக்கமா எடுத்து போறா குறைக்கு டாக்டர் வேற சொல்றான், கொஞ்சம் கொஞ்சமாக நாள் முழுக்க சாப்பிட்டே இருந்தோங்கிறான். அப்ப விரதம் எப்படி கிடைக்கும்? விரதம்னா என்னது? நம்ம சரீரத்தை வாட்டி கொள்வது.
இந்த சரீரத்துக்கு ஆகாரமோ மற்ற பதார்த்தங்களோ இல்லாம அது கொடுக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டா என்ன தெரியுமோ, இந்த சரீரத்துக்கு ஆகாரம் கிடைக்கலன்னா சரீரத்தையே சாப்பிடும். பசிவைகள்லாம் நீங்க ஆகாரத்தை சரீரத்துக்கு கொடுக்கலன்னா அங்க இருக்கிற பிராணம் சரீரத்தையே சாப்பிடுற. அதனால்தான் 10 நாள் 15 நாள் இது உண்ணாவிரதம் இருக்கிற வாழ்க்கை சரீரமானது குறையிறது, வெயிட் குறையிறதுங்கிறதுல அது காரணம் என்ன? நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அதிகமாக இருக்கக்கூடியது சேர்த்து வச்சுதான பதார்த்தங்கள் எல்லாமே அழிஞ்சு போகுது. அதனாலதான் ஒரு மாசத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இருக்கணும் அப்படின்னு ஏகாதசி அன்னைக்காவது நம்ம பட்னி இருக்கணும்னு சொல்றது. அப்ப என்ன ஆச்சு? இந்த நரம்புகளுக்குள்ளயும் இந்த பிளட் வெசல்ஸ்குள்ளயும் இருக்கக்கூடியதான கொழுப்பு பதார்த்தம் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு வெளியில வந்துடுறது. அப்ப என்ன ஆகுது? சரீரம் சௌக்கியமா இருக்கு. அதனாலதான் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ரத்த நாளங்கள்லாம் நன்றாக இருக்கணும் என்பதற்காகத்தான் விரதம் பண்ணும் போது பழைய நாள்ல நிறைய விரதங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். விவாக மந்திரங்கள்ல அவர்கிட்ட நான் 120 விரதம் நான் பண்ணணும்னு சொன்னா பண்ணுன்னு சொல்றார் அவர். அப்ப என்ன விவகாரம்? இது மேல தனியா நீங்க பர்மிஷன் கொடுக்க வேண்டாம். உமட்டத்துல கல்யாண காலத்திலேயே அந்த பண்ண பர்மிஷன் வாங்கியாச்சு விரதங்களுக்கு. இப்ப அதை உபயோகப்படுத்தலைன்னு வேற வச்சுருந்தா. ஆனா ஒவ்வொரு தரமும் இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு நிர்பந்தம் இல்லை, எல்லாம் வாங்கியாச்சு. அப்படி விரதங்கள் அத தமிழ்ல நோம்புன்னு சொல்லுவா. காரடையான் நோம்பு இங்க இருந்து ஆரம்பிச்சு. அப்படின்னு என்ன, காலம் பிறந்ததுல இருந்து ஒன்னும் சாப்பிடாம அதுக்கப்புறம் சாயங்காலத்துல அந்த விரதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி அதை கொடுத்து 4 பேருக்கு தானம் பண்ணி அதற்கு பிறகு தான் உட்கொள்வதுங்கிறது நோம்புடைய சொரூபம். அது வரைக்கும் பட்டியா வரலட்சுமி விரதம்னு வருதுன்னு வச்சுக்கோ. வரலட்சுமி விரதம்னா என்ன? காலமே எழுந்து எல்லாத்தையும் 9 விதமான பட்டணங்களும் 9 விதமான பதார்த்தங்களும் ஸ்வீட்டும் பண்ணி அம்பாளை பூஜை பக்தியோட பூஜை பண்ணி மற்றவர்களுக்கு பிராமணர்களுக்கு ஏதோ கூடிய மட்டும் தானத்தை பண்ணி அதுக்கப்புறம் தான் உட்கொள்றது. அது வரைக்கும் காபி சாப்பிடுறது, மத்தியமத்துல பாயசம் சாப்பிடுறது, இல்லைன்னா ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுறது இதெல்லாம் கிடையாது. விரதம்னு என்ன அர்த்தம்? அந்த அம்பாளுக்கு படைத்து அங்க வந்துதான பிராமணர்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். பக்தி பிரதானம். இப்படி விரதங்கள் எல்லாம் இருக்கே, அந்த விரதங்கள்னா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். முன்னால என்ன சொன்னேன்? யஜ்யம் இஷ்டம்னு சொன்னேன். இப்ப விரதங்கள் இஷ்டம்னு சொன்னேன். இந்த 2ல யஜ்யமே அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆனா விரதங்கள் அம்பாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. பிரியம்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுங்கிற விவகாரம் பார்த்துப்போம். இதுக்கு முன்னால யஜ்ய ரூபான்னு சொன்னேன்னு அத பத்தி பாஷ்யங்கள்ல ஒரு கதை இருக்கு. சாதாரணமா ஒரு ராஜா உட்கார்ந்து இருக்க, அவரிடத்துல ஒரு வியக்தி போன. இந்த வியக்தியானவர் தான் யாகத்தை பண்ற மாதிரியும் அதுக்காக ஆகாரம் வேணும் அப்படின்னு அதை தாங்கள் தான் கொடுக்கணும். பழைய நாள் அப்படித்தான். மனுஷால்கிட்ட காசு அவ்வளவு இருக்காது. ஏதோ நல்ல காரியம் பண்ணணும்னு சொன்னா ராஜா கிட்ட போய் கேட்பா, அல்லது கிராமத்துல ஜமீன்தார்கிட்ட கேட்பா. அவர் ஏதோ கொடுப்பார் இருக்கிற மாதிரி எந்தம் அதுல பண்ணிட்டு இருந்தா. அதே மாதிரி இந்த ராஜாவை போய் கேட்கிறவர் ஒரு கவி, நான் யாகம் பண்ண தொடங்கி இருக்கேன், சில பதார்த்தங்கள் வந்திருக்கு, ஆனா இன்னும் சில பதார்த்தங்கள் வேணும், அத நீங்கத்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற. ராஜா பார்த்த, சரி என்ன வேணும் கேட்க. ஒரு ஆடு வேணும், 1 மூட்டை அரிசி வேணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா மீதி அரிசியெல்லாம் கொஞ்சம் இருக்கு, இன்னொரு மூட்டை இருக்கணும் அரிசி வேணும் அப்படின்னு கேட்டேன். கேட்டா அந்த ராஜா என்ன சொல்லணும்? தரையன்னு தானே சொல்லணும். அப்படியா, இந்த 2ம் வேணும்னு கேட்கிறீரா? 2ல 1 தான் நடக்கும். எப்படி பண்றது யாகத்தை? இங்க 2 கேட்கிற, எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுக்க முடியுமா? 2ல 1 நடக்கும் அப்படின்னு. இவர் பார்த்த பணக்காரால் ரொம்ப பேர் அவளுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்பிச்சுட்டா. ஆனா விவகாரம் என்னன்னு, மீதி இது இருக்கு, இது இருந்தாத்தான் நாளைக்கு யாகம் ஆரம்பிக்கணும். நாளைக்குள்ள வர வழி இல்லை. யஜ்யம் பண்றதுக்காகத்தான் காலமானமே வந்தது. ஏன் இந்த ஒரு நாள்ல எனக்கு என்ன கிடைக்க போறது?
தாங்களால் தான் கொடுக்க முடியும், நல்ல காலம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு மாட்ட ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்க கெஞ்சுறார். அந்த ராஜா சொன்னார், ஏன் சுவாமி இப்படி மனசுக்கு வருத்தப்படுறேன், நீங்க கேட்டதுக்கு எது முடியுமோ அது சொன்னேனே, ஏங்க உங்களுக்கு கிடைக்காதுன்னு தீர்மானம் பண்றீரோ அப்படின்னாரு. இல்ல இல்ல, ஒண்ணுதான் நடக்கும்னு சொன்னேன். நான் சொன்னது கரெக்டு தான். என்ன ஆச்சுன்னு, நீங்க ஒரு ஆடை கேட்ட, ஒரு மூட்டை அரிசி கேட்ட, இதுல நடக்கிறது ஒரு ஆடு, இந்த அரிசி நடக்குமா? லேலையா அதுக்கு சமாதானம் சொல்லிட்டார் யஜ்யத்துக்கு. என்ன, அந்த யஜ்யாதுகளுக்கு நமக்கு நம்மளால முடிஞ்சதான பதார்த்தத்தை கொடுக்கணும். இது கொடுக்கறது பார்த்தலா, அதுதான் அம்பாளுக்கு நீங்க பண்ணக்கூடியதான சரி. மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அந்த சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி 100 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு 5 ரூபான்னு வச்சுங்க. அப்படி பகவானுக்கு மற்றவர்கள் நல்ல காரியத்துக்கு பண்ணணும், அதுதான் பகவத்ரி. அப்படி நம்ம பண்ணிட்டோ இருந்தால், ஒருவேளை நம்ம ஏதாவது பாபம் பண்ணியிருந்தாலும் அந்த பாபங்கள்லாம் போய்விடும். அப்படி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க. இப்ப பிரியவிரதான பாவம், பிரியாணி விரதானி அவிசேஷாத் சர்வ தேவதா விஷயாணி. அம்பாளை மட்டும் பூஜை பண்ணக்கூடியதான விரதம் இல்ல, எந்தெந்த தேவதையா இருந்தாலும் நீங்க விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினா எங்களுக்கு ரொம்ப பிரீத்தி. ததுப்தம் பவிஷ்யோத்தர புராணே தேவம் தேவீம் சபா உத்திஷ்ய யத்கரோஷி விரதம் நரஹ தத்சர்வம் சிவயோஸ்துஷ்யை ஜகஜ்ஜனனசீலயோ ந பேதஹ தத்ர மந்தவ்யஹ சிவசக்திமயம் ஜகத் தேவம் தேவீம் சவா உத்திஷ்ய. அம்பாளையோ அல்லது பரமேஸ்வரனையோ நினைத்து யத்கரோஷி விரதம் நரஹ, ஒரு மனிதன் எந்த விரதத்தை செய்கிறானோ, தற்சர்வம் சிவயோ துஷ்டை, அதெல்லாம் என்ன ஆறுதுன்னு சிவயோ துஷ்டை, அம்பாளுக்கு ஒரு சந்தோஷமும் பரமேஸ்வரனுக்கும் சந்தோஷம் ஏற்படுறது. ஜெகத் ஜனன சீலையோ, உலகத்தை உண்டு பண்றவாவா அவளுக்கு. நபேத மந்தவ்ய சிவசக்திமயம் ஜெகத், என உலகம் முழுக்க சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கு. ஆதி தம்பதிகளா இருக்கக்கூடியதான இந்த பார்வதி பரமேஸ்வராளுக்கு திருப்தி ஏற்படுறது. அதனால என்ன சொன்னேன், விரதங்கள் பிரியமாக உள்ளவள் அப்படின்னு. இது பிரியவிரதாட்ச ராஜஸ்வரூபாவா, இன்னொரு அர்த்தம். பிரியவிரதாட்ச ராஜஸ்வரூபாவா, பிரியவிரதன் எனக்கூடியதான ராஜா ஸ்ரீமத் பாகவத்துல வரும்பொழுது அந்த துருவோபாக்கியானம் வருது. அதுக்கு முன்னால பிரியவிரதன் ஒரு ராஜா. அந்த ராஜா தன் குழந்தைகளுக்கு எவ்வளவு சொத்து கொடுத்தா தெரியுமோ, நான் இந்த உலகத்தை நடுவுல ஒரு கம்பை நட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு குதிரையை வச்சுட்டு உலகம் முழுக்க அப்படியே 7 ரவுண்டு பண்ணினாராம். 7 தரம் சுத்தினார். அந்த சுத்தும் பொழுது நடுவுல இருக்கக்கூடியதான் தேசமெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பையனுக்கு கொடுத்து விட்டார். 7 பசங்கள் உலகத்துல 7ஆ பிரிச்சு கொடுத்து விட்டார். அப்படின்னா இருக்கணும். அதனாலதான் அவருக்கு ரொம்ப பிரியவிரதன்னு, ரொம்ப பிரியவிரத சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்கள் அவ்வளவு வசதி. இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விரதங்களோ யாகங்களோ எல்லாமும் எதற்காக வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். மனுஷனுக்கு இது வேணும் இது வேணும் எனக்கூடியதான எண்ணமே இருக்கே தவிர இது மற்றவர்களுக்கும் கொடுக்கிறேங்கிற எண்ணம் வரவே மாட்டேங்கிறதுன்னு. எதை எடுத்தாலும் வாஜஸ்தமே பிரசவத்தமே அப்படின்னு ஆரம்பிச்சு இது வேணும் இது வேணும் எவ்வளவு இருந்தாலும் கேட்டு இருக்கான். இதைத்தான் கேட்கணும்னு இல்ல, எதையாவது எல்லாமும் கேட்டு இவன் பெரிய 10 அனுவாக்கத்துல கேட்டுட்டான். கடைசியில என்னடா, இது மேல என்னென்ன கேட்கலையோ அவை எல்லாம் ஏகாக்கமே சித்திரத்தமே வரிசை. அப்படி என்னடா என்னென்ன மிஞ்சி இருக்கோ அதை ஒண்ணு கொடுத்தான்னு போறாதுன்னு 30 கொடுங்க 50 கொடுங்க அப்படிங்கிறான். என்ன பண்றது, இவனுக்கு சேர்த்து வச்சுக்கிறதான் ஒரு நிலை இருக்கு. ஆனா சாஸ்திரம் சொல்றது கொஞ்ச நாள் சேர்த்து வச்சுக்கலாம். மனுஷன் ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்து வைக்கலாம். அதற்கு பிறகு நிறைய பதார்த்தங்கள் எனக்கே வரணும், என்னட்டையே இருக்கணும், மற்றவாழ்கிட்ட இருக்கப்படாதுன்னு ஒரு எண்ணம் வந்து பார்த்தலாம். அது ரொம்ப தப்பு. அதனால நம்ம என்ன பண்ணோம், பணத்தை சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கணும், மீதி இருந்தால் சேர்த்து வைக்கணும்.
அதோட மட்டுமல்ல சில நல்ல காரியமும் பண்ணணும். நம்மளால முடிஞ்சது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா அது ஒண்ணுதான்பா உன்னால பண்ண முடியும். பரலோகத்துக்கு போனாலும் இதெல்லாம் பண்ண முடியுமா? இந்த லோகத்துல நீங்க இருக்கும் பொழுது அந்த தானாதிகள் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துங்க. அந்த புண்ணியமாக நீங்க எதுவும் நினைக்கிறா போல மறுபடியும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் மட்டும் நினைக்காதீங்க. இந்த புண்ணியம் எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? அவை எல்லாம் சேர்ந்து சித்த சுத்தியை கொடுக்கும், மனச சந்தோஷமாக இருக்கும் நிலையை கொடுக்கும். அதுல ரஜோகுணமும் தமோகுணமும் போய் கேவல சத்துவகுணம் வரும். அந்த தத்துவ சஞ்சாயதே ஞானம் ரகசோ லோபயேவச்சா அப்படின்னு இந்த சத்துவகுணத்தினால ஞானம் வளரும். ஞானத்தை சொல்லக்கூடியதான குருநாதர் கிடைக்கிறார். அதற்கு பிறகு அதனால அவரிடத்துல சிரவண மனன நிதித்தியாசனங்கள் எல்லாம் பண்ணி மோட்சத்தை அடையலாம். நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடியதான தானத்தினுடைய எஃபெக்ட் எது வரைக்கும் போறது? இந்த அளவுக்கு போறது. அதனால் முடிஞ்சது தானம் பண்ணுங்க. பிறக்கும் பொழுது கொண்டு வந்தது இல்லை, பிறந்து மண் போல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. எல்லாம் ஆனப்புறம் மண்ணோட மண்ணா போகும் பொழுது ஏதாவது எடுத்துட்டு போறீங்களா? ஒரு டெபிட் கார்டோ ஒரு பிளாட்டினம் கார்டோ ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு போக முடியுமா உங்களால? அல்லது போனால் மட்டும் அங்கே சொல்ல முடியுமா? செல்லையிட நடுவர் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று எந்த செல்வமானதை நம்ம அனுபவிக்கிறோமோ இது பரமேஸ்வரன் கொடுத்தது உங்களுக்கு அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கணும். சர்வமும் என்ன நடுவில் இருக்கக்கூடியதான வந்ததான இந்த காசெல்லாம் பரமேஸ்வரன் கொடுத்தது அப்படி தனதென்று கொடுக்கறியாதிருக்கும். இது கொடுக்கணும் இயலக்கூடியதான எண்ணமே இல்லாதவள பத்தி நான் என்ன சொல்வேன் சொல்லுங்கப்பா? சொல்வேன், என்ன சொல்வேன்? கட்சி ஏகம்பனே அப்படிங்கிற. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்து வளர்க்கணும். ஒரு 100 ரூபாய் வந்ததுன்னா அதுல ஏதோ ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் சுக்காச்சாரியர் அவர் சொல்றது 1/5 கொடுக்கணுங்கிற. 100 ரூபாய் வந்தா 20 ரூபாய் கொடுக்கணுங்கிற. அது எவ்வளவு அது ஆப்டிமம் லெவல். ஏதோ கொஞ்சமாவது நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் என கொடுக்கதான எண்ணம் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் துராராத்யா துராதர்ஷா பாடலி குசும பிரியா. அம்பாளை ஆராதனம் பண்றது ஒரு சில நாமாக்களை சொல்லும் பொழுது ரொம்ப சுகம்னு சொன்னேன், சுலபம்னு சொன்னேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். அம்பாளுக்கு ஒரு வில்லு பத்திரம் போறோம், மர்வம் போறோம், தவனம் போறோம், அதுல துளசி பூஜை பண்ணலாம். இப்படி வெறும் இலைகளே கொண்டு வந்து பூஜை பண்ணா போறோம். பிள்ளையாருக்கு ஏகவம்சத்து பத்திராணி 21 பத்திரங்கள். ரொம்ப பேருக்கு அது என்னதுன்னு தெரியல. ஏன்னா பாட்டனி படிக்கலையே, கணக்கு தானே படிச்சிருக்காரு. பாட்டனி படிச்சா இந்த இலை அது இங்கிலீஷ் பேர் தான் வரும். இவனுக்கு தவனம் என்ன தெரியாதுங்கிறான். இப்ப விவகாரம் என்ன? அது போல 21 இலைகளை பூஜை பண்றது பகவானுக்கு. அது என்ன தெரியுமோ, அந்த இலைய தொட்டா நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான அந்த மேல இருக்கக்கூடியதான சில பாகங்கள் சில வியாதிகள்லாம் போறது. அதுக்காக தான் பரமேஸ்வரனுக்கு இதெல்லாம் ரொம்ப இஷ்டம்னு இல்லை. அந்தந்த இலைய தொட்டு நீங்க போட்டேனால் சர்ம வியாதி போறது. அதான் அதனுடைய ரகசியம். அது அப்படி சொன்னோன்னு வச்சுங்களேன், எனக்கு சர்ம வியாதி ஒண்ணும் இல்லை, நான் பண்ண மாட்டேன்ட்டு. அதுக்காக இப்படி ஒரு முழுக்க உள்ளூர சொன்னா பண்ண முடியும் அப்படி. அதே போல புஷ்பம், எந்தெந்த புஷ்பமா இருந்தாலும் பகவானுக்கு பரவாயில்லை. பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணும் பொழுது எருக்கம் புஷ்பம் போடுங்கிற. பிள்ளையாருக்கு எருக்கம் புஷ்பம் போடும்னர். ஏன் சுவாமினர்? அது வாசனை இல்லாத போனாலும் தும்ப புஷ்பம் இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப சின்ன புஷ்பம், அது பரமேஸ்வரனுக்கு பிரீதியா. தாமரை, ரோஜா, மல்லி இதெல்லாம் நீங்க வச்சுக்கோ தலையில. விவகாரம் என்னங்க, அவருக்கு எருக்க புஷ்பம் கொடுத்தா போறோம் அப்படிங்கிற. பில்வ இலைய கொடுத்தா போறோங்கிறார். இப்படி பகவான ஆராதனம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லப்படாது, ரொம்ப சுலபம். ஒன்னும் இல்லைன்னா ஒரு டிராப் தீர்த்தத்தை விட்டா போறோம் பகவானுக்கு. அவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் உங்களுடைய மனசத்தான் எதிர்பார்க்கிறார். பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பக்தியுடன் நீங்க எது பண்றீங்களோ அது வரும், அது க்ஷேமா இருக்கும் அப்படின்னு நான் உட்கொள்றேன். அதே மாதிரியே அதுக்கு விருத்தமா இந்த நாமா இருக்கு துராராத்யா. இந்த நாமா என்ன சொல்றது? அம்பாளை
துஷ்டாரால பூஜை பண்ண முடியாது. புலனைய அடக்காதவர்கள்னால பூஜை பண்ணப்படாது. பகூனாம் ஜன்மனாம் அந்த ஞானவான் மாம் பிரபத்தியதே. பல பிறவைகள்ல நீங்க பண்ணினதான புண்ணியங்கள்லாம் சேர்ந்து இந்த ஜென்மாவில உங்களுக்கு அம்பாள ஆராதனம் பண்ணக்கூடியதான நிலை வந்தது. அதனால நீங்க அது அப்படின்னு நினைக்கப்படாது. அப்படி இல்லாமல் புலன்களை கட்டுப்படுத்தாமல் தாந்தோன்றுத்தனமாக வாழக்கூடியதான மனிதனால் அடைய முடியாது அப்படிங்கிறது துராராத்யா. அதனால இப்படிப்பட்டவாளுக்கு சமயாச்சாரத்துல இருக்கிறவாளாலத்தான் நம்மளால சீக்கிரமாக அடைய முடியும். ஆச்சாரங்கள் பலது இருக்கு. எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அனுபவிக்கணும், வாழ்க்கையில எப்படி வச்சிருக்கணும்னு அதுல இந்த சமயாச்சாரமா இருக்கிறவங்க சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லு. சபலேந்திரியானாம் துக்கேன ஆராதிக்கும் அசக்யா. சபலேந்திரியங்கள் புலன்களை அடக்காதவர்கள், தான்றோந்திதனமாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், அவளாலாம் பூஜை பண்றது ரொம்ப கஷ்டம். புராராதேரந்த புரமசி ததஸ்வச்சரணயோ தபர்யா மரியாதா தரள கரணாநாம சுலபா ததாப்யேதே நீஜாஹ சதமகமுக சித்திமதுலாம் தவத்வாரோபாந்தஸ்திதிரணிமாத்யைர் அணிமாத்யாபிரமராஹ அப்படின்னு சௌந்தரிய லஹரியில புராராதேரந்த புரமசி. அம்மா நீங்க முப்புறங்களையும் அழித்ததான பரமேஸ்வரனுடைய ஆத்தக்காரி. ததஹ ஸ்வச்சரணயோஹோ தபர்யா மரியாதா. ஆகையால் தங்களுடைய பாதங்களுக்கு பூஜை பண்றதுன்னு ஒண்ணு இருக்க. தபர்யான பூஜான்னு அர்த்தம். தபர்யா மரியாதா தரள கரணானா மசுலபா. புலன்களை அவன் இஷ்டமாக அனுப்பி கொண்டிருக்கிறவனால் முடியாது. அதான் சொல்றார் அசக்கியாயத்தேவ பரியவசானம் ததுப்தம் தரளகரணானாம் அசுலபா இது. இந்த தரளகரணானாம் அசுலபாங்கிறது எங்க வருதுன்னு தேடுறது கட்டம். அதுக்காக சொன்ன சௌந்தர லஹரியில 95வது ஸ்லோகத்துல இந்த நாம வரும். துக்கரூபா ஆதர்ஷா ஸ்வாயத்தீகரணம் யஸ்யாக. பூஜை பண்ணி ஜபம் பண்ணி குருவுக்கு ஆராதனம் பண்ணி இவைகளை நீங்க பண்ணினீங்களேயானால் அப்பதான் அது சுவாயத்தமா நீங்க சொன்ன பேஜி எல்லாம் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. அது ஒண்ணு. துராதர்ஷா. அடுத்தது பாட்டலி குசும பிரியா. ஸ்வேதவர்ண பாட்டலி நாமானாம் குசுமம் பிரியம் யஸ்யா. வெளுப்பான வர்ணம் இருக்கக்கூடியதான பாதிரி புஷ்பம், அந்த புஷ்பங்கள்லாம் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. அதனால பாட்டலி குசும பிரியா முக்தனிஷ பாத்மே. இத பத்தி பத்ம புராணத்துல சொல்லிருக்க. ஸ்ரீ விருட்சே சங்கரோ தேவா பாட்டலாயாம் து பார்வதி. ஸ்ரீ விருட்சம்னா பில்வம்னு அர்த்தம். வனஸ்பதிஸ்த விருட்சோத பில்வான்னு வருதோ இல்லையோ, அந்த பில்வமானது ஏகஞ்ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா. ஒரே ஒரு பில்வ இலைய அதை கொண்டு வந்து பரமேஸ்வரன் தலையில போட்டு ஒரு உத்தரேணி ஜலம் எடுத்து அதை அந்த பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணினால் என்ன ஆகும்? அபரிமிதமான சௌபாகியம் வந்து சேருமா. ஏகஞ்ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா. அப்ப என்ன சொன்னார்? ஆனந்தமான சகல ஐஸ்வர்யங்களும் கொடுக்கிறது சொல்றது பார்த்தா அதுதான். அதனால ஸ்ரீ விருட்சே சங்கரோ தேவா பாட்டலாயம் து பார்வதி. இப்படி துராராத்யா துராதர்ஷா பாட்டலி குசும பிரியா. அடுத்தது மகதி மேரு நிலைய மந்தார குசும பிரியா. மகதி மேரு நிலைய. மகதி பரம மகத் பரிமாணத்வாத். சாதாரணமாக நம்ம 6 அடி 8 அடிங்கிறோம். உலகளந்த பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கு. உலகம் எப்படோ அப்படி ஆயிட்டாராம். அதே விதமாக அம்பாளுடைய ஸ்வரூபம் விராட் ரூபான்னு சொல்லும். மூவலங்களும் சேர்ந்து அதுக்கு மேல இருக்காள் அம்பாளுடைய ஸ்வரூபம். அதனால பாதோசிய சர்வாபூதானே திரிபாதசிய அமிர்தந்திரி அப்படிங்கிறது வேதங்கள். இந்த 7-14 புவனங்களும் அந்த பரமேஸ்வரனுக்கு 1/4 ஒரு முழங்கால் அளவுக்கு தான். அதுக்கு மேல திரிபாதசிய ஊர்துவம் திவின்னு 3 பாதங்கள் 3/4 போர்ஷன் எங்க இருக்குன்னு மேல இருக்க போக மாட்டா. அவ்வளவான ஸ்வரூபம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் இருப்பதனால் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களையும் தாண்டி நிற்பதனால் அம்பாளுக்கு மகதின்னு பேரு.
மகதி மகான் கஸ்மாத். மகான் எப்படி சொல்றேன்? மானேன அந்யாஞ்சதீதி, மானேன பரிமாணேன, அதனுடைய சைஸ்னால எல்லாரையும் ஜெயிச்சிருக்கு. இது சாகபோணி. சாகபோணின்னு ஒரு மகர்ஷி பேரு, அவர் சொன்னதுன்னு அர்த்தம். மகனீயோ பவதி திவா இது யாஸ்க நிருக்தி. யாஸ்கர் மகனீய ஆளா இருந்துருக்கா. மகனீயான என்ன அர்த்தம்? சிறந்ததான அன்புள்ளதான மனதை உடையவள். நீங்க அம்பாளுக்கு தெரியாத இருந்தாலும், அம்பாளுக்கு நீங்க பூஜை தப்பு பண்ணியிருந்தாலும், எனக்கு தெரியாதமா தெரியாம பண்ணிட்டேன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணினா எல்லாத்தையும் அழிச்சு விடுவார். பாபங்கள் முழுக்க அழிச்சு விடுவார். அப்ப மனுஷனை உத்தரணம் பண்ணி ஆட்கொள்வார் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை சொல்லி. அப்புறம் மகத்தின்னு இருக்கோ இல்லையா, இந்த மகத்தின்னு என்ன அர்த்தம்? நாரதர் கையில ஒரு வீணையை வச்சுட்டு இருக்க, அந்த வீணைக்கு மகத்தின்னு பேர். சரஸ்வதி அம்மா ஒரு வீணை வச்சுட்டு இருக்கா கையில, அதுக்கு விபஞ்சின்னு பேரு. விபஞ்சா காயந்தி விவிதம் அவதானம் பசுபதே அப்படின்னு சௌந்தர்ய ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். அம்பாள் ஒரு நாள் சரஸ்வதி மாதா வீணை வாசிச்சுட்டே இருந்தா, ரொம்ப நேரம் வாசிக்க தலையாட்டேன்னு இனிமையா கேட்டு இருக்கா அம்பாள் லலிதா பரமேஸ்வரி. ஒரு ஸ்டேஜ்ல வீணை ரொம்ப நல்லா வாசிச்சதுக்கு சந்தோஷப்பட்டா, அது முடிஞ்சதுமே பேஸ்ன்னு சொன்னாலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சரஸ்வதி அம்மா என்ன பண்ணியாச்சுன்னு வீணையை எடுத்துட்டு மூட்டை கட்டி வச்சுட்டாலும். ஏண்டான்னு, இனிமேல நம்ம என்ன வாசிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஏண்டான்னா இந்த வீணையினுடைய நாதத்தை விட அம்பாள் சபாஷ்னு சொன்னதான நாதம் அவ்வளவு நன்னா இருக்கு. இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் அது எடுக்காது. அதனால பெட்டர் இன்னைக்கு மூடி வச்சிருக்கா, நாளைக்கு பார்ப்போம். விபஞ்சா காயந்தி விவித மதுபானம் பசுபதே அப்படின்னு சௌந்தர்லஹரி சொல்றது. அதே மாதிரி இங்க மகதிங்கிற வீணையானது நாரதர் கையில இருக்கிற வீணை, அந்த வடிவமாக அம்பாள் இருக்காள. அதான் நாரத முனேகே வீணா விசேஷோபி மகதி தத்ஸ்வரூபாவா. அதுக்கப்புறம் மேரு நிலையா, மேருரேவ நிலையா யஸ்யா. தந்திரராஜ அட்டாவிம்சே பட்டலே, தந்திரராஜத்துல 28வது பட்டத்துல அடசோடச நித்யானாம் லோகாத்மத்வம் வதாமிஜே, 16 நித்யாஸ்வரூபங்கள் சித்ரா பகவான் இப்படி வரிசையா இருந்துட்டு இருக்க. இந்த நித்யாஸ்வரூபங்களுக்கு நித்யாதேவிகள், அவள்லாம் லோகாத்மத்வம் வதாமிஜே அப்படின்னு உலக வடிவமாக அவ இருந்துட்டு இருக்கா. நான் அந்த உலகத்தை எல்லாம் எல்லா உலகங்களுக்கும் மேல இருக்கக்கூடியதான மேருஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லா தேசங்களுக்கும் எல்லாத்துக்கும் வடபாகத்துல அம்பாள் இருக்கா, மேரு இருக்கு அப்படின்ட்டு. சர்வேஷாம் மேரு ருத்தரத ஸ்திதா அப்படின்னு வேதபாகம். அப்படி அதனால இத்யுபக்ரம்ய சசாகரத்வீபாம் பூம் வர்ணயித்வா உக்தம் மத்தியஸ்தமேரோ மகதி மேரு நிலையான்னு இங்க சொல்லிருக்க. அதே போல மேருனுடைய உச்சியில நடு உச்சி கீழே அம்பாள் இருக்கான்னு ஒரு தரம் சுமேரு மத்திய சுங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயகா அந்த நாம அங்க சொல்லியிருக்கோம். அதான் இங்க சொல்றார் மத்தியஸ்தமேரோ லலிதா. மேரு பர்வதத்துக்கு மேல 3 உச்சிகள் இருக்க, அந்த உச்சிகளை நடு உச்சிக்கு கீழே அம்பாள் இருக்கலாம். மத்தியஸ்தமேரோ லலிதா சதைவ ஆஸ்தே மகாத்யுதி, எப்பொழுதும் இருந்துட்டு இருக்க. மகாத்யுதி நன்றாக பிரகாசிச்சுட்டு இருக்கா. தஸ்ய அபிஜோ ஜலாப்தியம் தஸ்ய அபிஜோ ஜலாப்தி. அந்த அம்பாளுடைய மேரு பர்வதத்தை சுத்தி என்ன இருக்கு? விசேஷமாக சமுத்திரங்கள் இருக்கு. அந்த அவைகளை வச்சுட்டு பல புவனங்கள் இருக்கு, பல பிரம்மாண்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் சேஷாஸ்தா சுஷ்ட துர்தகா 14 லோகங்கள் இருக்கு. அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலங்கள். அந்த பிரம்மாண்ட மண்டலங்கள்ல ஒவ்வொரு மண்டலத்திலையும் 14 லோகங்கள் இருக்கு. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம் அப்படின்னு ஆரம்பிச்சு மேல சத்தியலோக பர்யந்தம் கீழே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளங்கள் எனக்கூடியதான 7 லோகங்கள். மொத்தம் 14 லோகங்கள். 14 லோகங்கள் சேர்ந்து ஒரு அண்டம். இதே போலயே லட்ச கோடி பிரம்மாண்ட மண்டலங்கள் இருக்கும். அத்தனையும் அம்பாள் பார்த்துட்டு இருக்க. தத்வை பரமே வியோமன்னு வேம்னி, அதுக்கு வெளியில இருக்கக்கூடியதான பரமே வியோம்னி ஸ்வந்தே சித்ரா துசம்சிதா அப்படின்னு அம்பாள் இருந்துட்டு இருக்கா. இத்தியாதினா
பகவஹா விசேஷாக உக்தா, பல விசேஷங்கள் அங்க சொல்லியிருக்க. தே அவைகள் குருமுகா தேவ அவகந்தவ்யா, புஸ்தகத்துல எழுதப்படாது, குருமுகமாக அறிந்து கொள்ளணும். அப்படி ஒரு அர்த்தம். யத்வா சக்கரராஜஸ்ய திரய பிரஸ்தாரா, ஸ்ரீசக்கரத்துக்கு 3 விதமான பிரஸ்தாரங்கள் இருக்கு. அது எப்படி? பூ பிரஸ்தாரம், கைலாச பிரஸ்தாரம், மேரு பிரஸ்தாரம் அப்படின்னு பேர். தத்ர வசின்யாத்யக்ஷகேன சஹ வேத பாவனா பூப்பிரஸ்தாரா. பூப்பிரஸ்தாரம்னா என்ன? வசின்யாதி வாக்தேவிகள் 8 பேர். அந்த 8 பேர் வாக்தேவிதைகளும் எனக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கா அப்படின்னு நினைக்கிறது பார்த்தா, இதுக்கு பூப்பிரஸ்தாரம்னு பேர். மாத்ருகா அக்ஷரைஹி சேத் கைலாச பிரஸ்தாரா. மாத்ருகா அக்ஷரங்கள்னால, மாத்ருகா வர்ண ரூபிணி, அம்பாளுக்கு பேர் சொன்னேன் இல்லையா, இந்த மாத்ருகா வர்ண ரூபிணி அப்படின்னு ஸ்ரீசக்கரத்துல இந்த எழுத்துகள்லாம் இருக்குன்னு நினைச்சு பூஜை பண்றல. அப்படி பண்ணினா அதுக்கு என்ன பேரு? கைலாச பிரஸ்தாரம். மாத்ருகாட்சரை சேத் கைலாச பிரஸ்தாரா. பிறகு ஷோடசபி நித்யாபி சேத், 16 நிச்சயங்களோட சேர்ந்து அந்த அம்பாள் ஐக்கியமா இருந்திருக்கா அப்படின்னு அம்பாளை சேவிக்க கூடியதான வழிக்கு ஷோடச நித்யாபி சேத் மேரு பிரஸ்தாரா. இப்படி பிரஸ்தார பூஜைகள்னு உண்டு. அது அதுக்கப்புறம் மேரு நித்திய தாதாத்மிய பாவனைவ நிலையா. நித்திய தாதாத்மியம், சர்வதா நானும் மேருவும், மேருக்கு இருக்கக்கூடியதான அம்பாடும், இந்த பஞ்சதசாட்சரி எனக்கூடியதான மந்திரமும் குருவும் ஒண்ணுன்னு நினைக்கிறது இருக்கு பார்த்தா, இதுதான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிருக்க. பாவனா பிரகாரஸ்டா, இது எப்படி நீங்க பாவனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணுமோ இல்லையோ, இது எங்க சொல்லி இருக்க? சனத்குமார சனந்தன வசிஷ்ட சம்ஹிதாசு, இந்த சம்ஹிதைகள்ல சீத்ருஷு திரிவிதா கிரமேண பிரதிபாதிதா, இவர்கள் கிரமமாக சொல்லப்பட்டது. இப்ப இது வரைக்கும் மேரு நிலையா பார்த்தாச்சு. அப்புறம் நீங்க ஜபம் பண்றதோ இல்லையோ, பண்றவாளுக்கு சொன்னேன், பண்றவாளுக்கு இந்த மாலை இருக்கு பார்த்தா, அந்த மாலையில முழுமையா வரிசையா வந்துட்டே இருக்கும். 50 நம்பர் இருக்கும். அதுல அந்த அதுக்கு மேல நடுவுல 2 கட்டி போட்டிருக்கும். அதுக்கு மேருன்னு பேர். டாலர் மாதிரி சொல்லுவோம். இப்ப ஜபம் பண்ணும் பொழுது எப்படி பண்ணணும்? ஒவ்வொன்னா ஒவ்வொரு மந்திரம் சொல்றப்ப ஒவ்வொரு இது அப்படியே எடுக்கணும். சில சமயம் என்ன ஆகும், மந்திரத்துல பாதி ஆறதுக்குள்ளேயே திருப்பிடுவான், அது சரியா வராது. ஆனா இந்த 51 அக்ஷரங்கள் வந்த பிறகு அதுக்கப்புறம் 51வது இது வரும் பொழுது அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, மேல 2 கலந்து வரும். அதுக்கு மேருன்னு பேர். மேருவை தாண்டப்படாது. நீங்க மேரு வரைக்கும் வந்து ஜபம் பண்ணிட்டே வந்து அதுக்கப்புறம் அப்படி திருப்பி மறுபடியும் அப்படியே ஜபம் பண்ணும். திருப்பியும் மேருவை தாண்டப்படாது. அதுக்காகத்தான் அப்படி வச்சிருக்க. ஜபம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்படி ஜபமாலையில இறக்கக்கூடியதான மேருஸ்வரூபம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதெல்லாம் வசிஷ்ட சம்ஹிதாதைகள்ல இருக்க. எப்படி ஜபம் பண்ணணும்? நின்றுட்டு பண்ணணுமா, உட்கார்ந்துட்டு பண்ணணுமா, படுத்துட்டு பண்ணணுமா, சாஞ்சிட்டு பண்ணலாமா, சந்தேகங்கள் அத்தனை இருக்கோ அத்தனையும் சொல்லியிருக்கா வசிஷ்டாதி சம்ஹிதையில. நாம தான் படிக்கிறது இல்ல. ஜபம் பண்றவாளுக்கு தானே இது விடுதா. இப்ப விவகாரம் என்ன, இப்படி அந்த ஸ்வரூபத்துக்கு ஜபமாலையில 2 சேர்ந்து ஒரு இது இருக்க பட்சல அதுக்கு வந்து மேருன்னு பேர். அந்த மேருல அம்பாள் இருக்கிறதுனால்தான் அதை தாண்டி போகப்படாது. அதனால மேரு நிலையா. அப்புறம் பூமிச்சந்திர சிவோ மாயா சக்தி கிருஷ்ணத்வமாதனவ் அர்த்தச்சந்திர பிந்துஷ்ட நவர்ணோ மேருருச்சதே. பூமி லகாரம், சந்திரன் சிவன், மாயா சக்தி, மாயா நகரீம் சக்தி, கிருஷ்ணாத்வமாதனோ அர்த்தச்சந்திர பிந்துஷ்ட. இப்படி 9 எழுத்துகள். அதை கூட்டினா என்ன ஆச்சுன்னா நவார்ணோ மேருருச்சதே. இந்த மேரு மந்திரம் இருக்கு. இந்த இப்ப சொன்னதான ஸ்லோகத்துல, ஞானார்ணவ தந்திரத்துல இருக்கக்கூடியதான ஸ்லோகத்துல மேரு மந்திரம் இருக்கு. அந்த மேரு மந்திரமே அம்பாளுடைய வடிவமா இருக்காம் அப்படின்னு இது ஞானார்ணவே உத்ருதா நவாட்சரோ மந்திரா. 9 எழுத்து இருக்கக்கூடியதான இந்த மந்திரம் இருக்க. மேரு பத வாட்சா, மேருங்கிற பதத்துக்கு அர்த்தம். சயேவ நிலையா
சர்வ மந்திரோத்பவஸ்தானம் எல்லா மந்திரங்களும் பாலா மந்திரமா, கணபதி மந்திரமா, சண்டி மந்திரமா, பஞ்சவிஷயா, ஷோடசியா, பராவா எல்லா மந்திரங்களும் இந்த மேரு மந்திரத்துல இருந்து தான் உண்டாகிறது. அதான் சொல்றார், சயேவ நிலைய சர்வ மந்திரோத்பவஸ்தானம் யஸ்யாஹ ததப்யுக்தம் மகாத்ரிபத சுந்தர்யாஹ மந்திராமேரு சமத்பவாஹ இத்யாதி. இப்படி மகதே மேரு நிலைய. அதுக்கு அடுத்தது மந்தார குசும பிரியா. அடுத்தது நாம மந்தாரம்னு தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு புஷ்பம், அந்த அல்லது ஸ்வேதார்க்கம், அந்த வெண்மையா இருக்கக்கூடியதான எருக்கம் புஷ்பம், வெள்ளையா இருக்கிற எருக்கம் புஷ்பம், இது அம்பாளுக்கு பிரியமா. தேவதரோ ஸ்வேதார்க்கோவா தஸ்ய குசுமம் பிரியம் யஸ்யா. இந்த அம்பாளுக்கு இந்த புஷ்பம் பிரீத்தி. ஆமா, சிறது பிரீத்திங்கிற மீதி எல்லாம் பூஜை பண்ணப்படாதோ. ஒழுங்கா வசிக்கல. அம்பாளுக்கு என்னென்ன பிரீதி? 323வது நாம கதம்ப குசும பிரியா, 330வது நாம காதம்பரி பிரியா, அதுவும் புஷ்பம் தான். 435 சாம்பேய குசும பிரியா, 776வது மந்தார குசும பிரியா, கடைசியில 919 நாம சைத்தன்ய குசும பிரியா. போராதோ, திருமணம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா எந்தெந்த பிரியங்கள் அம்பாளுக்கு இஷ்டம்னா இஷ்டான புஷ்பங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க. ஆகையால் இங்க மந்தார குசும பிரியா, வீரார அத்யா விராட் ரூபா விரஜா விஸ்வதோமுகி பிரத்யக் ரூபா பராகாச பிராணத பிராணரூபிணி அப்படின்னு அடுத்த செட்டு. இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த